ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடிசி ரெக்குயர்மெண்ட் பற்றி தான் பார்க்க வரோம். அதாவது இந்த நேர்முக தேர்வு எப்படி இருக்கும், இதில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இதற்கு தேவையான நேர்முக தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதற்கப்புறமாக அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்கணும், அதுக்கப்புறம் ஐஆர்டி சர்டிஃபிகேட் போதுமா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையா, இந்த நேர்முக தேர்வில் என்னென்னலாம் கேள்விகள் கேட்கப்படும், அதற்கப்புறம் எந்த மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து நமக்கு டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான நேர்முக தேர்வு நடத்துவதற்கான கால் லெட்டர் நிறைய பேருக்கு நிறைய மாவட்டங்களில் வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20 மார்க் எடுத்தவங்க, 19 மார்க் எடுத்தவங்க, 25, 30 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய மாவட்டங்களில் அனுப்பிச்சிட்டு வராங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு வரும், எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு வருவதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரியான நிறைய வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் வந்தவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா இதற்கப்புறம் நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் நமக்கு தேவை, ஐஆர்டி சர்டிஃபிகேட் எல்லாம் போதுமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஹேரிங் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த 5 சர்டிஃபிகேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும்போது உங்களுடைய லெட்டர் கால் லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும்போது இதை கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஐயோ எனக்கு நேற்று தான் வந்தது, அடுத்த வாரம் எனக்கு நேர்முக தேர்வு அப்படின்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த 2-3 நாட்களில் வாங்கி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் எங்கே வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஐ ஃபிட்னஸ், ஹியரிங், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், டாலரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் வாங்கணும். அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விதமான சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஆரம்ப சுகாதார மையத்திலையோ இல்லை உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில், தனியார் மருத்துவமனையில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. தயவு செஞ்சு உங்களுடைய மாவட்டத்துடைய ஜிஹெச்சில் போய் வாங்குங்க. ஸோ அங்கே உள்ள தலைமை மருத்துவர், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மருத்துவர் பார்த்திங்க அப்படின்னா சைன் பண்ணி கொடுத்தா தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் செல்லுபடி ஆகும். இதை பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஐயோ எனக்கு டைம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களால் எப்படி வாங்க முடியுமோ அந்த மாதிரி சீக்கிரம் வாங்கிடுங்க. உங்களுக்கு பணம் செலவானாலும் பரவாயில்ல. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாங்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுங்க. ஸோ லெட்டர் வந்தவங்க தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கிடையாது. லெட்டர் வராதவங்க கூட முன்னக்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் ஒரு 30 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கீங்க, எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக லெட்டர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் முன்னக்கூட்டியே இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை காட்டிலும் வேறு ஒரு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்நேரத்துக்கு போயிட்டு எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை, ஐஆர்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முக்கியம். நீங்கள் இந்த வேலையில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஆகணும். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஐஆர்டி ட்ரைனிங் போயிருந்தீங்க, அதற்கான சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை பார்த்திங்க அப்படின்னா
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் உங்களோட 10th 12th நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட பேஜ், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன முன்னுரிமை சான்றிதழ், வேறு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் உங்கள் மேலே எந்த விதமான குற்ற வழக்குகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எங்கேயாவது விபத்து ஏற்படுத்திட்டீங்க, அந்த மாதிரி உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வேறு எங்கேயோ யார்கிட்டேயோ மாட்டிக்கிச்சு ஒரிஜினல் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் கொண்டு போகணும். உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட டிசி, உங்களோட ஆதார் கார்டு, வேறு என்னென்ன ஒரிஜினல் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. அங்கே போயிட்டு இது நான் ஜெராக்ஸ் தான் வச்சுருக்கேன், ஜாதி சான்றிதழ் எங்கிட்ட ஜெராக்ஸஸ் ஒரிஜினல் இல்லை, எங்கிட்ட பழைய ஜாதி சான்றிதழ் தான் இருக்குது, புதுசு இல்லை அப்படின்னா பரவாயில்லை. பழைய ஜாதி சான்றிதழாகவே இருந்தாலும் ஓகே. அதை ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நேர்முக தேர்வில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போக்குவரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கண்டக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிரைவராக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலை சம்மந்தமான கேள்விகள் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமாகவும் நீங்கள் டீப்பாக படிச்சுட்டு போக தேவையில்லை. உங்கள் வேலை சம்மந்தமாகவும் ஒன்ஸ் நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதையே திருப்பி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோடு உள்ள போர்டு, அதுக்கப்புறம் ஹைவே ரோடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அதையுமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே டிரைவிங்கை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஒரு டிரைவராக இருக்க பட்சத்தில், ஒரு கண்டக்டராக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி வண்டி ஓட்டணும், எவ்வளோ பாதுகாப்பாக வண்டி ஓட்டணும், ஏதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலை எங்களுக்கு அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது அந்த மாதிரி தேவைப்பட்டால், ஸோ நேர்முக தேர்வில் இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். தேவைப்படுற சமயத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.